முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால் இதுதான் கடைசி டிசிசி மீட்டிங்கே இருக்கு நினைக்கிறேன். நான் பாருது இன்னொரு 4 5 வருஷத்துக்கு டிசிசி மீட்டிங்கு பெரும்பாலும் நான் பெற மாட்டேன். அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, உள்ளுக்குள்ள நாங்கள் கதைக்கிற விஷயங்களை வெளியில வீடியோ எடுத்து போடுறதுக்கு எங்களோட சந்திரசேகர் அமைச்சர் தடை போட்டிருக்கிறார். அதாவது உள்ளுக்குள்ள நாங்கள் எங்கள் டிசிசி உங்களுக்கு விழாலாம் தெரியும் தானே. அந்த நேரம் எங்களுடைய அமைச்சர் டக்ளஸ் சேவானந்தா இருக்கைக்குள்ள கூட உள்ளுக்குள்ள நடக்கிற எல்லாம் வீடியோ வர பார்க்கறதோடைய வீடியோ வாரது வெளியால் இல்லை வீடியோ எடுத்து போடுறது. ஆனால் இப்போ ஒரு புது சட்டம் உண்டு, இங்கே ஒரு சர்க்குலர் இருக்காம். அதன்படி அமைச்சர் சொல்லியிருக்கிறார், உள்ளுக்குள்ள வீடியோ எடுக்க இயலாது, உள்ளுக்கு நடக்கிறது பொதுமக்களுக்கு தெரியக்கூடாது. அதை எங்களோட ஸ்ரீதரன் ஐயாவும் கயந்திரமா கொண்டவங்களும் சொன்னேன். அது பிள்ளை அப்படி செய்ய வேண்டாம், வீடியோ வழியால் வரணும்ட்டு. ஆனால் நான் நினைக்கிறேன் இது நாளைக்கு யாழ்ப்பாணம் மீட்டிங் வெளியே போவேன். நாளைக்கு மீடியா உள்ளுக்க விடையிலே என்று சொன்னால் நான் நாளைக்கு காலமே போயிடுவேன், 9 மணிக்கே திருப்பி போயிடுவேன். அது ஒரு பெரிய பிள்ளையான விஷயம் என்னடா, என்ன கதைக்கிறவன் என்ன முடிவெடுக்கிறோம்ன்றது அதுக்கு தெரியணும். ஒரு பெரிய பிள்ளையான விஷயம் நினைக்கிறேன். ஆகவே அது உண்டு. 2வது இன்றைய காலத்து எங்கள்ட தம்பி ஒரு ஆளுக்கு 2-3 பேருக்கு அடிச்ச விஷயம் உண்டு. தர்மபுரத்தில் அடிச்சிருக்கணும் நேவிக்காரர். அது சம்பந்தமாக நான் இன்றைக்கு வாக்குவாதப்பட்டேன். நான் நேவியோடையும் மற்றது போலீஸில் இருக்கிற எஸ்எஸ்பி நினைக்கிறேன், இல்லை டிவிஷன் எஸ்எஸ்பி சொல்லியிருக்கிறார். அந்த சம்மந்தப்பட்ட தம்பியை தனக்கு முறைப்பாடை கொடுக்க சொல்லி, என்னென்றால் ராமநாதபுரம் ஓஎஸ்சி சொல்கிறார் தனக்கு முறைப்பாடு தேவையில்லை என்று அந்த தம்பி சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி, அதாவது தனக்கு முறைப்பாடு வேண்டாம் என்று சொல்லி சைன் பண்ணியிருக்கிறார். ஆனால் நான் நினைக்கிறேன் அது ஒரு பொய்யை நினைக்கிறேன். அவர் எஸ்எஸ்பி சொல்லியிருக்கார் அந்த சம்மந்தப்பட்ட போயை தங்களுடைய கழிச்சு முறைப்பாடை வைக்கிறதுக்கு நான் அதில் இன்கொயரி விசாரணைகள் நடத்துறேன்னு சொல்லியிருக்கேன். அதோட உள்ளுக்குள்ள என்ன விஷயம் நடக்கிறன்றதை வெளியால் ஒருத்தருக்கு தெரியக்கூடாண்டா. வெளியால் நாங்கள் சொல்கிறேன்டா எல்லாத்தையுமே நான் ஞாபகம் வச்சு சொல்லி கொண்டிக்கலாம். நீங்கள் கேட்டால் தான் பிரியோசனமான ஒன்றுமே கதைப்படையில் வளமையான கதை மாதிரி ஏன் வந்தேன்றது எனக்கு பிரியோசனம் இல்லாது. நான் போனதில் முக்கியமாக அந்த தம்பிக்கு அடித்த நேவி அடித்தது தர்மபுரம் மீனவ தலைவர் செயலாளர் நினைக்கிறேன். அவருக்கு அந்த நேவி அடித்தது தான் என்னுடைய முக்கியமான பிரச்சனையாக இருந்தது. அப்போ நான் அது தொடர்பாக கேட்டிருந்தேன். நான் நேவி சொன்னேன்டா, தாங்கள் அடிக்கையில் கசிப்பு விற்கிறாங்க, கசிப்போ கஞ்சாவோ என்ன விற்றாலும் யாருக்குமே அடிக்கிறதுக்கு உரிமை இல்லை. அது சம்பந்தமாக வழக்கெடுப்பதும் அதை விட கனவிட எங்களுக்கு கதைக்கப்பட்டது. ஆனால் அதில் பிரியோசனமாக சொல்கிறதுக்கு கண்டு ஒன்றும் இல்லை. ஸ்கூல் டிரான்ஸ்ஃபர் சம்பந்தமாக கதைக்கப்பட்டது. அதை விட ஒரு ஆளுடைய தனிப்பட்ட நிகழ்ச்சி நிகழ்ச்சிகளில் இந்த 2 உப்பளம் புதுசாக கட்ட போயிடுவாமண்டு சில விடயங்கள் கதைக்கப்பட்டது. நான் நினைக்கிறேன் நிறைய மக்களுக்கு அது தெரியணும், வேற டகானி இருக்குல்ல நடக்குன்னு சொல்லி பிரியோசனமான மீட்டிங் மாதிரி தெரியலை. இன்றைக்கு எல்லாரும் வந்திருந்தது பிரியோசனமான மீட்டிங்கோ அல்லது இதை ஒரு ப்ரொடக்டிவான மீட்டிங்கோ இல்லை, சும்மா ஒரு மக்களை ஏமாத்துற மீட்டிங் ஒன்று தான் நிறைய நடந்தது. அந்த காணி சேர்ந்த வர்த்தகமானி நிர்ணயிக்கப்பட்டது சம்பந்தமாக அதை பற்றி ஒரு அதில் முக்கியமாக எங்களோட ஸ்ரீதரன் ஐயா 27 கொஸ்டின் ஒன்று போட்டிருந்தவர். அதனால எங்களோட பாராளுமன்ற உறுப்பினர் கயந்திரமா பொன்னம்பலம் அவர்கள் ஒத்திவைப்பு பிரேரணை ஒன்றை கொண்டிருந்தவர். அதுக்கு பிறகு அந்த ஒத்திவைப்பு பிரேரணையில் நான் அவருக்கு சப்போர்ட் பண்ணி கதைச்சினா, நான் சிங்களத்தை கதைச்சினா உங்களுக்கு விளங்கிட்டு வைக்கின்றா நாங்கள் எங்களோட விஷயம் சிங்கள மக்களுக்கு விளம்பரம் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பிறகு அது சம்பந்தமாக ஒரு மீட்டிங் ஒன்று போடப்பட்டது. அந்த மீட்டிங் போடப்பட்டு அந்த மீட்டிங் டிசைட் பண்ணப்பட்டது 6 நாள் தாங்கோ. நாங்கள் அது சம்பந்தமாக ஒரு அரசாங்கம் சொல்லியிருந்தது, நாங்கள் ஒரு சாதகமான பதிலை சொல்கிறோம். அதுக்கு பிறகு நான் நினைக்கிறேன் 5-6 நாளில் அந்த காணியை வாபஸ் பண்ணியிருக்கணும். ஆனால் நான் இப்போ அண்மையில் பார்த்தேன்னா ஒரு சில சட்டத்தரணிகள் அது சம்பந்தமாக கதைச்சு கொண்டிருக்கணும். ஒரு சில தாங்கள் தான் இப்போ முக்கியமாக சுமந்திரன் ஐயா தான் எறிஞ்ச கல்லில் தான் இந்த மாங்காய் விழுந்தேன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அது மாங்காய் பழுத்து விழுந்ததுன்ற உண்மை. எல்லாரும் ஆளுக்குள்ள தடியோடு சுற்றி கொண்டிருக்கிற மரத்தில் நான் தான் அறிஞ்சினேன். ஆனால் அன்றைய தினம் இந்த கதைக்கப்பட்ட மீட்டிங்கில் முக்கியமாக நாங்கள் நன்றி சொல்லணும் முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர் நிசாம் காரியப்பட்டு அவருடைய அந்த சட்ட ரீதியான விவாதங்களுக்கு அட்டர்னி ஜெனரலோ சம்பந்தப்பட்ட அமைச்சருடைய செயலாளரோ இந்த பதிலுமே சொல்லிடாமல் போனதான் இப்போ உண்மை. அதே நேரம் அந்த அருண் என்று சொல்லி கிழக்கு மாகாணத்தில் ஒரு பிரதி அமைச்சராக இருக்கிறார் வெளிநாட்டில். அவர் தேவையில்லாம வாயை கொடுத்து நினைக்கிறேன் அவைக்கு அது பிரச்சனையாக போயிட்டு அதால் அருணை கிழக்கு மாகாண ஒருங்கிணைப்பு குழு கூட்ட தலைவரில் இருந்தும் வெளியேற்றியிருக்கேன், என்பிபி வெளியேற்றியிருக்கு. என்றால் அவர் அன்றைக்கு வாயை கொடுத்ததால தான் அதுக்கு அப்படி ஒரு பிரச்சனை வந்தது. அந்த
என்ன சொல்றது அந்த சட்டமூலத்தை வந்து பின்வாங்க வேண்டியது காரணம் அருண் விஷயம் தெரியாம வந்து பாயத்தில் உள்ளாரிட்டு அதெல்லாம் நடந்தது. இப்போ இன்றைக்கு வந்து இப்போ இந்த மீடியாவில் நாங்கள் என்ன கதைக்கிறோம் உள்ள என்ன சண்டை பிடிக்கிறோம்ன்றது மக்கள் தெரியும். பாராளுமன்றத்திலேயே நாங்கள் கதைக்கிறது முழுக்க வெளியால வருது. அப்போ டிசிசி மீட்டிங்ல மூடுவான்டா நாங்கள் ஏதோ பிளவுற மட்டும் தான் அர்த்தம், ஏதோ சரிவரையில தான் அர்த்தம், ஏதோ கிளிதண்ட அர்த்தம், அதை இன்னொரு ஒரு பேக்கால மூடுற மட்டும் தான் அர்த்தம். நான் திட்டத்திலேயே சொல்லிக்கிறேன், நான் நாளை யாழ்ப்பாணம் மீட்டிங் வருவேன். அங்கே நீங்கள் கதைக்கிற விடயங்கள் வந்து வெளியால பொதுமக்களுக்கு தெரியப்படுத்தாடி நீங்க நடந்து நான் போறேன்னு சொல்லிங்க. நான் அது பிறகு வரப்போறது இல்லை. அதிலே முதுகெலும்பு இல்லாம அதுக்கு பிறகு யாராவது பாராளுமன்ற உறுப்பினர் போகணும் அதை அவைய பொறுத்தது. ஆனா மக்களுக்கு ஒரு விஷயம் தெரியாம நான் இந்த விஷயத்தை வந்து நடத்துறதை நான் விரும்பல. அதை நான் போக மாட்டேன். நீங்க அது பிரயோசனம் இல்லையா? என்ன கதைக்கிறோம் என்ன செய்யறோம்ன்றத மக்களுடைய விமர்சனத்துக்கு போகாம வெளியால வந்து இப்போ கதைச்சு இல்லாத கிட்டத்தட்ட 9 மணி இப்போ 2 மணி கிட்டத்தட்ட 5 மணித்தியாலம் கதைச்சதை 10 நிமிஷம் வீடியோட சொல்லல என்னதை கதைச்சினாங்க. ஆகவே அது நான் நினைக்கல ஒரு பொருத்தமானதாக இருக்குமான்னு நினைக்கிறேன். இப்படி ஒரு பெரிய ஒரு அடக்குமுறை படிக்க பிரியோசனமா நாங்கள் கதைச்சு பிரியோசனம் இல்லையான்னு நினைக்கிறோம். இப்போ அந்த நேவி அடிச்சதுக்கு தானே அதை வந்து ஆக்ஷன் எடுக்கல. ஸோ அது தொடர்பாக 27 செக்ஷன்ல கேள்வி ஒன்று அனுப்பியிருக்கிறேன். அது போடுறேன்னு சொல்லியிருக்கணும். ஸோ அவையே பாராளுமன்றத்தில் கேள்விக்கு உட்படுத்தி விசாரணைக்கு உட்படுத்துவோம். நேவி கமாண்டர் போலீஸ் எல்லாருக்குமே பாராளுமன்றத்தில் ஒரு பிரச்சனை ஒன்றை கொண்டு வருவோம். அதை விட நான் நினைக்கிறேன் அதை மீன் பண்ணி தான் நான் சொன்னேன். ஒரு தமிழ் படி இனத்தை அடிச்சு வீடியோ வந்து வழியால் இருக்கு இவ்வளவு அடிச்சு பிரயோஜனம் பண்ணிருக்கீங்கன்னா அப்போ அதுக்கு பிறகு நாங்கள் பார்த்து கொண்டு வர ஒரு சரியில்லை. ஸோ அது முக்கியமாக அது சம்பந்தமாக தான் பாராளுமன்றம் கஜமான விடயங்கள் வெளியே கொண்டு வந்து நான் கதைக்கிறதுக்கு. ஆனால் இந்த நிகழ்ச்சி நிரல் வந்து திட்டமிட்டபடி பாராளுமன்ற உறுப்பினர் அமைச்சர் சந்திரசேகரும் மற்றது GAM பிளான் பண்ணபடி அவர்களுடைய நிகழ்ச்சி திட்டங்களை ப்ரெசென்ட் பண்ற ஒரு மீட்டிங்காக தான் இருக்கு. அதை மினக்கட்ட வந்து கேட்க வேண்டிய தேவையில்லை தானே. மக்களுடைய விடயங்களை போய் கதைக்கிறது தான் டிசிசி மீட்டிங் வைக்கிறது. டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டிவ் கமிட்டி மீட்டிங்ன்றது வைக்கிறது வந்து மக்களுடைய விஷயங்களை அங்கே ரைஸ் பண்ணி அங்கே அதுக்குரிய தீர்வு காண்றது. நாங்கள் என்ன செஞ்சாங்க இனிய செய்ய போறோம்ன்றதை ப்ரெசென்ட் பண்றதுக்கு வந்து மினக்கட்டு குழும்புல இருந்து செலவழித்து வந்து இங்கே நின்று செய்ய வேண்டிய தேவையில்லைன்னு நினைக்கிறோம். அதை இந்த அரசாங்க நிலையத்தில் இருக்கிற அதை செய்யட்டும். நாங்களுக்கு வரப்போறது இல்லை, செய்வேன். நாளைக்கு நான் யாழ்ப்பாணம் போவேன். நாளைக்கு உள்ளுக்கு என்ன நடக்கிற என்பது தொடர்பாக யாராவது வீடியோ எடுத்து போறதுக்கு தடை செய்தால் நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதுக்கு பிறகு வர மீட்டிங்களுக்கு நான் போகாமல் இருப்பேன். அவ்வளோதான் நினைக்கிறேன்.